யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பொதுமக்கள் நலன் கருதி இன்று முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயங்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகளின் தாய்ச்சங்கத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலை கிளைச்சங்கம் தற்போதைய நிலைமை பற்றி கலந்துரையாடிய பின்னர் நேற்று காலை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக பின்வரும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நேற்று கடிதம் மூலம் அனுப்பப்பட்டது. இந்த கடிதத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் வைத்தியசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட உள்ளக விசாரணை குழுவின் பரிந்துரையின்படி இப்பிரிவின் அதிதீவிர கண்காணிப்பு பிரிவு சுமூக நிலை கருதி பொறுப்பு தாதிய உத்தியோகராக நியமிக்கப்பட்டிருந்த தாதியை வேறு பிரிவுக்கு இதுவரை காலமும் மாற்றாமல் விபத்து அதிதீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறுவதற்கான நோயாளிகளின் உரிமைகள் மறுக்கப்படுவதை எமது சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு விபத்து அதிதீவிர கண்காணிப்பு பிரிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நல்ல நிர்வாகத்துடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவினை நிறுவுவதற்காக எமது தொழிற்சங்க நடவடிக்கையை விபத்து அதிதீவிர கண்காணிப்பு பிரிவுக்கு மட்டுப்படுத்தி குறைக்கிறோம். இதன் காரணமாக ஏடிஐசியூவிலிருந்து சத்திர சிகிச்சை அதிதீவிர கண்காணிப்பு பிரிவுக்கு நோயாளிகளை மாற்றும் போது எஸ்ஐசியூவில் கட்டில்கள் கிடைப்பதற்கு வசதியாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் குறிப்பிட்ட விபத்து அறுவை சிகிச்சைகள் தவிர ஏனைய வழக்கமான சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது. தற்போதைய பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர் ஏடிஐசியூ பணியில் இருக்கும் வரை ஏடிஐசியூவிலிருந்து புதிய நோயாளிகளின் அனுமதிகளை மருத்துவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். ஏடிஐசியூவில் உள்ள நோயாளிகள் மருத்துவ விடுதி அல்லது எஸ்ஐசியூவுக்கு மாற்றப்படும் வரை மாற்றப்பட்டதும் ஏடிஐசியூவில் கடமையில் உள்ள வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையாக அங்கிருந்து பணிப்பாளர் பணிமனைக்கு இடமாற்றப்படுவார்கள். எனவே அவர்களை வைத்தியசாலையில் உள்ள ஏனைய அதிதீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவுகளுக்கு மாற்றுமாறு பணிப்பாளரிடம் கோரிக்கை வைக்கப்படும். சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய நோயாளிகளுக்கு பாதுகாப்பான ஏடிஐசியூவை உருவாக்குவதற்கு நாங்கள் துணை நிற்போம். கிளினிக்குகள், வெளிநோயாளர் பிரிவு மற்றும் பிற சேவைகள் இன்று மாலை 4 மணி முதல் வழக்கம்போல் செயற்படும். அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கலந்துரையாடலின் போது பணிப்பாளரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் முன்னறிவிப்பின்றி முழு அளவில் எமது தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.